பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைப்பு. வங்கதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவு. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வங்கதேச அதிபர் உத்தரவு. வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுதலை. வங்கதேசத்தில் இடைக்கால அரசாக ராணுவ ஆட்சியை ஏற்க மாட்டோம் என மாணவர் அமைப்பு திட்டவட்டம். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க வலியுறுத்தல். முன்னறிவிப்பு இன்றி திடீரென இந்தியா வந்த ஷேக் ஹசீனாவின் கோரிக்கை ஏற்று அடைக்கலம் கொடுத்தோம். வங்கதேசத்தின் சட்டம் ஒழுங்கை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது என மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். போலி சான்றிதழ் வைத்து மக்களின் உயிருடன் விளையாடும் போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள். போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆடை அலங்காரங்கள் நகைகள் பெண்களை எளிதாக அடிமையாக்கும். மாணவிகள் அடிமையாக கூடாது என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தல். அலங்காரத்துக்கு பெண்கள் எப்பவுமே அடிமையாகி விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களை அடிமைப்படுத்துவது ஆடையும் அலங்காரங்களும் நகைகளும். அதனால ரொம்ப நல்லா நம்ம டீசெண்டா ஆடை போடணும், நகைக்கெல்லாம் அடிமையாக்கிறாதீங்க. வங்கதேச விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. அந்த கோணத்திலும் விசாரணை நடந்து வருவதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். தமிழக அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் உயர்த்தி வருகிறது. திட்டக்குழு அளிக்கும் அறிக்கைதான் எங்களின் ஆட்சியின் மார்க் ஷீட் என திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அந்த அறிக்கை மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த அறிக்கையை தான் எங்களுக்கு தரப்படும் மார்க் ஷீட்டாக நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டம் மீதும் காவல்துறை மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என விமர்சனம். வரும் 9ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்திய நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு. மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 24,500 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். நாடாளுமன்றத்தில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் போராட்டம். மருத்துவ காப்பீடு மீதான 18% ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற கோரி கையில் பதாகைகள் ஏந்தி முழக்கம். முன்னாள் துணை பிரதமர் எல்.கே. அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக தகவல். NCERT பாட புத்தகங்களில் இருந்து அரசியல் சாசன முகவுரை நீக்கப்பட்ட விவகாரம். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கண்டனம். இங்கிலாந்து நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் விழிப்புடன் பயணம் செய்யுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். போராட்டம் நடைபெறும் இடங்களை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. வயநாடு நிலச்சரிவில் மீட்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட கணக்கெடுக்கும் பணி இறுதிக்கட்டம். விரைவில் முழு பட்டியல் வெளியாகும் என கேரள அமைச்சர் தகவல். சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பு.
அமெரிக்காவில் ஆளும் கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக தேர்வு. துணை அதிபர் வேட்பாளர் யார் என்பதை கமலா ஹாரிஸ் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு.